அடுத்து நாம் பெண்களுக்கு வருகிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பெரிய வாக்கியங்களில் ஒன்று பெண்மணிகள் இல்லையா? சிறந்த பெண் யார்? தன்னுடைய முடியை மறைத்து வாழுகிற பெண்மணி சிறந்தவள். வீட்டிலையும் முடி மறைக்கப்பட்டிருக்கணும், வெளியிலையும் முடி மறைக்கப்பட்டிருக்கணும். பெண்களுக்கு முடி அவராத். இன்னைக்கு எல்லாம் புர்காவை போட்டு வெளியில பார்த்தா முடி. புர்காவை நிறைய பெண்கள் லைசன்ஸ் வழங்கிட்டாங்க. புர்கா போட்டா எங்க வேணாலும் போகலாம், அவசியத்திற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும். கர்னஃபி புயூத்திக்குன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா. உம்மு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, நாயகமே, ஆண்களும் பெண்களும் மஸ்ஜிது நபவியில் தொழுகிறார்கள். ரெண்டு பேருமே தொழுகிறதுக்கு இடம் இருக்கு, தொழுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் உங்கள் பள்ளியிலே உங்களுக்கு பின்னால் நான் தொழுவதை பற்றி சொல்லுங்கள் என்கிற போது பெருமானார் சொன்னார்கள், என் பள்ளியில் எனக்கு பின்னால் நீ தொழுவதை விட உன் வீட்டில் தனி அறையில் தொழுவது 25 மடங்கு சிறந்தது. வராதன்ட்டாங்க. வராத. அந்த அம்மா எப்ப வந்துச்சு தெரியுமா? அதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ள போனது அந்த அம்மாவின் ஜனாசா தான் வெளியே வந்தது. ஜனாசா தான் வெளியே வந்தது. இன்னைக்கு எல்லா வேலையும் நம்ம பெண்கள் தானே. அதுக்கு முடியை தூக்கி வெளியே போட்டுட்டு பெரம்பலூர் பெண்கள் எல்லாம் அப்படி இல்லை. நீங்க எல்லாம் அவுளியாக்கள். ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? இல்லையா? அன்புக்குரியவர்களே, முடி அவுராத். அழகான வரலாறு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களை செய்த சேவை ஏராளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்களாம், உங்கள் மனைவி கதீஜாவுக்கு நேரடியாக நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜிப்ராயில் வந்து சொல்லி இருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு கூட்டுருவோம். பெருமானார் சொன்னார்கள், என் மனைவி கதீஜாவிடத்தில் கேட்டு சொல்கிறேன். என்ன அழகான குடும்ப வாழ்க்கை. போய் மனைவிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஜிப்ராயில் உங்களுக்கு நேரடியா சலாம் சொல்ல ஆசைப்படுறாரு, அழைச்சிட்டு வரட்டுமா? கதீஜா ரலியல்லாஹு தாராளமா கூட்டுவாங்க நாயகமே. வருகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லுகிறார்கள். கதீஜா பதில் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜிப்ராயிலை பார்க்கும் ஆற்றல் கதீஜாவின் கண்களுக்கு இல்லை. அதனால கதீஜா ரலியல்லாஹு சோதித்து பார்க்க நினைத்தார்களாம். சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை கூப்பிடுறாங்க, நாயகமே கொஞ்சம் வாங்க, என் வலது தொடையில் என் காலில் உட்காருங்கள். ரசூலுல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹுவினுடைய காலில் உட்கார்றாங்க. இப்பொழுது நம்மை ஜிப்ராயில் பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் எந்திரிங்க நாயகமே, என் இடது காலில் அமருங்கள். ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொமான்டிக் நினைப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்பொழுது ஜிப்ராயில் பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கதீஜா ரலியல்லாஹு தன் தலைச்சீலையை அகற்றி முடி தெரிகிற அமைப்பிலே அமர்ந்திருந்தார்கள். இப்பொழுது ஜிப்ராயில் பார்க்கிறாரா? பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ராயில் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, முந்திய வேதத்தை பார்த்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டில் பெண் தலையை திறந்து வைத்திருக்கிறாளோ அந்த வீட்டிலே ஹாசான மலக்குகள் வருவதே இல்லை. வீட்டுக்குள்ளேயும் தலை மறைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கேரளா அவ்வளவு பரக்கத்தா இருக்கு. என்ன காரணம்? வீட்டிலையும் கூட ஒரு துணியை போட்டு முடியை மறைக்கிறார்கள், பர்தாவோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இங்கிருந்து உருவாக வேண்டும். ஏதோ பயான கேட்டோம் நம்ம போனோம் இருக்க கூடாது. அன்புக்குரியவர்களே, முடி என்றிலிருந்து அவுரத் மறைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, அருமைக்குரிய தாய்மார்களே, நீங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் கணவனிடத்திலே நடந்து கொள்ளுகிற முறை இன்றைக்கு வருகிற சமூகம் எப்படி வருகிறது என்றால், ரோஷக்கார சமூகமாக பெண்கள் தன்னலம் மட்டுமே, சுயநலம் மட்டுமே கொண்ட பெண்கள் அதிகரித்து வருகிறார்கள். களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற நிலை இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. கொண்டு வருகிற பொருளாதாரத்தை செலவழிப்பதில் அக்கறையின்மை இருக்கிறது. முந்திய பெண்கள்லாம் சம்பாத்தியத்தை சேகரித்து உருவாக்கம் நடக்கும். இன்றைக்கு வருகிற சம்பாத்தியத்தை எல்லாம் ஹோட்டலில் சாப்பாட்டில் அளிக்கிற அவலம் இன்றைக்கு நடக்கிறது. அதிலும் குறிப்பா ஆஃப்ரெண்ட் கலாச்சாரம். அது என்ன ஆஃப்ரெண்ட் கலாச்சாரம்? அரை நண்பர் கலாச்சாரம். இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இயற்கையாவே ஆம்பளை பிள்ளைகளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவை, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாய் ஃப்ரெண்ட் தேவை. எல்லா காலேஜ்லயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்.
இல்லையா? இல்லாதவங்க இல்ல. இன்னைக்கு நம்ம பெற்றோரே ஒருத்தர் கேட்டார், அந்த பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? நஊது பில்லா, தகப்பனை செருப்பால் அடிக்கும். இப்படி கேட்கிற தகப்பனை வெக்கம் இல்லாமல் அடுத்தவனுடைய வண்டியில் அனுப்புகிற பெற்றோர்கள் நிறைய உண்டு. காலேஜ் பையன் வேண்டாம், ஃப்ரெண்டு கூட போறோம். இந்த கலாச்சாரம் நகர்ப்புறங்களில் நகர்ந்து வருகிறது. சென்னையில இப்படி ஒரு பிள்ளை, நல்ல குடும்பத்தை சார்ந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு. இதான் மாப்பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ், இதான் பொண்ணு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் முடியுது. எல்லாம் நம்ம இஸ்லாமிய பெண், எல்லாம் முடிகிறது. கடைசியில் அந்த பெண் தகப்பனாரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டது, நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன் பாப்பா, நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட். என்னமா டிமாண்ட்? என்னுடைய நண்பன் திருமணத்திற்கு பிறகும் என் படுக்கை அறை வரை வருவதற்கு அனுமதிக்க வேண்டும். நண்பன், பாய் ஃப்ரெண்ட், அவனை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க யார கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்றேன், ஆனா என் ஃப்ரெண்டை விட்டு இருக்க முடியாது. நடக்கிற அன்புக்குரியவர்களே கலாச்சார சீரழிவு. அருமைக்குரிய தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை இனி எப்படி நீங்கள் வளர்க்க போகிறீர்கள்? பிள்ளை வளர்ப்பிலே உங்களுடைய கவனம் எப்படி இருக்க போகிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த முறையில் குழந்தை வளர்க்கிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கு நல்குவானாக. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹு அக்பர். கணவனின் உழைப்பை பொருந்திக் கொள்ள வேண்டும். நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் இப்படி வாழ்க்கையை நாம் பங்கு வைத்து கொடுத்து விட்டோம். அப்துல் காதர் பாய் இப்படித்தான் இருப்பாரு, அப்துல் ரஸாக் பாய் இப்படித்தான் இருப்பாரு, அப்துல் ரஹ்மான் பாய் இப்படித்தான் இருப்பாரு என்று வாழ்க்கையை அல்லாஹ் பங்கு வைத்து கொடுத்து விட்டான். அதை ஏற்றுத்தான் தீர வேண்டும். ஒருத்தர் உயர்வா இருப்பா, ஒருத்தர் தாழ்வா இருப்பா. காசு பணத்தை வைத்து சக்கீனத்து நிம்மதி இல்லை என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. நாலாவதாக ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹு அக்பர், லியாஃபத், விருந்தோம்பல் எந்த இல்லங்களில் நடைபெறுகிறதோ அந்த இல்லங்கள் தான் பரக்கத் பொருந்திய இல்லம். வர்ற விருந்தாளிகளை நல்ல கண்ணியப்படுத்தணும். தினமும் விருந்தாளி வந்தாலும் சலிக்காத பெண் இருக்கிறாளா, அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை கொடுப்பதில் சலிப்பதில்லை. அடிதலி எல்லாம் சொல்லுவாங்களே, வாரத்துல ஒரு நாள் விருந்தாளி இல்லை என்றால் அந்த நாள் எனக்கு முசீபத் பிடித்த நாள். ஏழை அழி விருந்தோம்பல் செய்கிற கலாச்சாரம். இன்னைக்கு விருந்தாளி வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே காய்ச்சல் வந்துருது நம்ம தாய்மார்களுக்கு, இல்லையா? அவங்க சொந்தங்கள் யாராவது வந்தாங்க, மீன் எடுக்கலையா, அது எடுக்கலையா, இது எடுக்கலையா, அப்படி எடுக்கலையா, இப்படி எடுக்கலையா. புருஷனுடைய சொந்தம் யாராவது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. என்ன இன்னைக்கு சுனாமி வருதாம்ல? சுனாமியா? யாருக்கடி சுனாமின்னு பேர் வச்சிருக்கிற? இல்ல உங்க அக்காவுக்கு தான் சுனாமின்னு பேர் வச்சிருக்கேன். எங்க அக்காவுக்கு ஏண்டி சுனாமின்னு பேர் வச்சிருக்க? சொல்லிக்காம வர்றா, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுறாள்ல, வேற என்ன வைக்கிறது? உங்க அக்கா சுனாமி, உங்க அம்மா பினாமி, இது எங்களுக்கு தெரியாதா? என்ன வேலையெல்லாம் சமூகத்தில் நடக்குது? அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். விருந்தோம்பல் கலாச்சாரம் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு விருந்து கொடுத்த முறையெல்லாம் ரொம்ப அதிசயமானது. சல்மான் பார்சி ரலியல்லாஹு வீட்டுக்கு விருந்தாளி அனுப்பிச்சுடுறாங்க ரசூலுல்லாஹ். அன்னைக்கெல்லாம் யாரெல்லாம் வர்றாங்களோ பள்ளிவாசல்ல வச்சு தான் விருந்தாளி பங்கு வைக்கப்படுவார்கள். நீ 2 பேர்த்த கூட்டு போ, நீ 4 பேர்த்த கூட்டு போ. சல்மான் பார்சி ரலியல்லாஹு கையில ஒருத்தரை கூட்டு விட, அனுப்பிச்சு விட. அவங்க வீட்டுக்கு போனா அந்த அம்மா ஸலாத்து நாரியா ஓத ஆரம்பிச்சு. இங்கேயே ஒண்ணும் இல்ல, விருந்தாளியை கூட்டு வந்தா என்ன செய்யறது? சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் ஒண்ணுமே இருக்காது. ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு போர்வை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தூங்குற பொத்துற போர்வையை தூக்கி கையில கொடுத்து, இப்படி விருந்து கொடுத்த சமூகம் நம் சமூகம். அந்த போர்வையை அடமானம் ஷமூன் என்ற யூதனிடத்திலே அடமானமாக வைத்து கொஞ்சம் ஹிண்டா கோதுமையை வாங்கிட்டு வாங்க, நான் அரைச்சி ஒரு ரொட்டி சுட்டு விருந்தாளிக்கு உணவு கொடுக்கிறேன். சல்மான் பார்சி போர்வை எடுத்துட்டு போறாரு. இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கோதுமை வேணும்னு சமூன் இடத்துல கேட்கிற போது அந்த யூதன் சமூன் கேட்டான், இது ஃபாத்திமாவின் போர்வையா என்றான். எப்படி உமக்கு தெரியும்? இல்லை, நான் வேதத்திலே படித்திருக்கிறேன், தௌராத்திலே இந்த மாதிரி ஒரு காரியத்தை நபியின் குடும்பம் தான் செய்யும் என்று படித்திருக்கிறேன். அந்த கோதுமையை நான் தர்மமாக தருகிறேன்.
போர்வையையும் பாத்திமாவிடத்திலே கொடுத்து விடுங்கள். போர்வையும் போகிறது, கோதுமையும் போகிறது, எல்லாத்தையும் ரொட்டி சுட்டு விருந்தாளியை சாப்பிட வச்சு மிச்ச ரொட்டியை கட்டி சல்மான் பார்சி கையில கொடுக்குறாங்களா? மிச்ச ரொட்டியை கட்டி சல்மான் பார்சி எல்லாம் கையில கொடுக்க, உங்க குடும்பத்துல பிள்ளைகள்லாம் சாப்பிடாம பசியோடு இருக்கிறாங்களே, மிச்ச ரொட்டியை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களே. நபியின் குடும்பத்திற்கு தர்மம் ஆகாதில்லையா? சதக்கா ஆகாதில்லையா? சதக்காவை நாங்கள் சாப்பிடக்கூடாதே, அதனால் நீங்கள் சாப்பிடுங்கள். தான் பட்டினி கிடந்து இந்த சமூகத்திற்கு தர்மம் செய்தவர்கள். அல்லாஹு அக்பர். அதனால தர்மம் செய்கிற, விருந்தோம்பல் செய்கிற பெண்மணி உலகத்தில் ஆகச் சிறந்தவள். அல்லாஹு அக்பர். வாழ்க்கையை திக்ரிலேயே, தொழுகையிலும் திக்ரிலும் கழிக்கிற பெண்மணி உலகத்தில் சிறந்தவள். எல்லா நேரமே நான் பார்த்திருக்கிறேங்க, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நேரமே ஒலையில அரிசியை போடும் போது திக்ரோடு போடுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அது அப்படியே உடலுக்குள்ளே ஈமானோடு இறங்குகிற போது கொடுத்த அந்த தெம்பு இன்னைக்கு இல்லையே. பாதுகாருங்கள். ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க எல்லாம் பத்திரிகையில பார்த்திருக்கலாம். டாக்டர் ஹாரூன், கிறிஸ்துவ டாக்டர். அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். டாக்டர் ஹாரூன் இவர் அல்லாயினுக்கு செல்லுகிறார் ஒரு கான்பரன்ஸுக்காக. துபாயில இறங்கி அல்லாயினுக்கு கால் வழியாக போகிறார். செல்லும் போது ஒரு 3:30 மணி ஹோட்டலுக்கு போறாரு. சாப்பாடு தீர்ந்து போச்சு. அங்க இருக்கிற ஒரு இளைஞன், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் சாப்பிட கூட்டு போறேன்னு அங்க இருந்தவன் கூட்டு போறாப்புல. வீட்டுக்கு போனா சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. டாக்டர் ஹாரூனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. பிளட் கேன்சருக்கு சிறந்த மருத்துவர். சமீபத்தில் இறந்து போனாருன்னு கூட நீங்க செய்தி படிச்சிருக்கலாம். பிளட் கேன்சர் பயங்கரமான மருத்துவர். சாப்பிட போறாரு. அந்த வீட்டுக்கு சாப்பிட போனா சாப்பாடு வைக்கிறாங்க, ஆனா முகத்துல சந்தோஷம் இல்லை. கவலையோடு இருக்கிறார்கள். அப்ப டாக்டர் ஹாரூன் கேட்கிறாரு, ஏங்க கவலையோடு இருக்கிறீங்க, முகத்துல சந்தோஷம் இல்லை? அப்ப அந்த கூட்டு போன இளைஞர் சொன்னாரு, எனக்கு 11 வயசுல ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, அதுக்கு பிளட் கேன்சர். மருத்துவர்கள் எல்லாம் நாள் குறித்து விட்டார்கள். இன்னைக்கா நாளைக்கான் இருக்கு. டாக்டர் உலகம் சொல்லுகிறது, இந்த பிளட் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாக்டர் ஹாரூனுக்கு தான் இருக்கிறது. அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறார். டாக்டர் ஹாரூனுக்கு தான் இருக்கிறது என்று மருத்துவ உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. டாக்டர் ஹாரூனை போய் பார்க்கிற அளவுக்கு எங்களுக்கு வருமானமும் இல்லை, எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் என் வீட்டில் நடக்கிறது. என் மனைவி தொழுகிறாள், அழுகிறாள், திக்ரு செய்கிறாள், நோன்பு வைக்கிறாள். ரப்பே, என் பிள்ளைக்கு உயிர் கொடு, என் பிள்ளைக்கு உயிர் கொடு. அந்த டாக்டர் ஹாரூனை எப்படியாவது கண்ணில் காட்டு. அல்லாஹு அக்பர். சாப்பிட்டுக் கொண்டிருந்த டாக்டர் ஹாரூன் எழுந்திருத்து சொன்னார், இந்த டாக்டர் ஹாரூன் நான் தான். அம்மா, நீ செய்கிற திக்ரும் திலாவத்தும், நீ செய்கிற இபாதத் உன் வீட்டுக்கு அழைத்து வந்ததம்மா. அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றார் என்பது வரலாறு. இது போன்ற பெண்மணிகளாக நாம் மாறி போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே,